ஜிம்முக்கு போகணும், ஹெல்த்தி ஆகணும், இந்த வருஷமாவது ஹெல்த்தி ஆயிரணும், வேக வேகமா. பெருமான் 2 கொடுத்தாராம், மேலையும் கீழையும், சகஸ்திராரத்தையும் மூலாதாரத்தையும். ஆனா 2ல 1 தான். சாட்சிச்ச 1வது கேண்டோல 2வது சாப்டர்ல 11வது ஸ்லோகம். சாட்சிச்ச. அருமையான வெறும் இந்த 3 சொல். இதுல பாத்தீங்கன்னா சாட்சின்றதான் ஒரு சொல், மீதி 2 எழுத்துக்கள், அவ்வளவுதான். சாட்சிச்ச. சாட்சியாக இருந்து யார் அனுபவிக்கிறானோ அவனே அனுபவிக்கப்படுவதையும் உருவாக்குகின்றான். பார்க்கும் மனிதனே பார்ப்பதையும் வடிவமைக்கின்றான். அன்கான்ஷியஸ் செல்ஃப் டாக் வச்சுக்கிட்டு, அன்கான்ஷியஸ் ஸ்ட்ரெஸ் வச்சுக்கிட்டு, அன்கான்ஷியஸ் ஐடென்டிட்டி வச்சுக்கிட்டு, அன்கான்ஷியஸ் பாஸ்ட் ரிஹர்சல் பண்ணிக்கிட்டு, அந்த அன்கான்ஷியஸே ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணிக்கிட்டு இப்படி ஓடுனா எப்படி நீங்க நினைக்கிறத மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும்? இதிலிருந்து முதல்ல விடுபடுங்கள், தெளிவடையுங்கள். இந்த மாதிரி தொடர்ந்து அன்கான்ஷியஸாவே உங்க வாழ்க்கையோட பெரும் பங்கு போகின்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு சின்ன எக்ஸசைஸ் இப்ப கொடுக்குறேன், ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. ஒரு சில நிமிடங்களை எடுத்துட்டு உங்க வாழ்க்கையை பாருங்க. எதெல்லாம் நீங்க பிக்ஸ் பண்ணணும், சரி பண்ணணும்னு வெளியில முயற்சி பண்றீங்க, ஆனா உண்மையில காரணம் உள்ள இருக்கு. உதாரணத்துக்கு ஹெல்த்தி ஆகணும், யோகா பண்ணணும், ஜிம்முக்கு போகணும், ஹெல்த்தி ஆகணும், இந்த வருஷமாவது ஹெல்த்தி ஆயிரணும், வேக வேகமா முடிவு பண்றீங்க, ஜிம்முக்கு பணம் எல்லாம் கட்டிடுறீங்க, 1-2 நாள் போறதுக்கும் கூட முயற்சி பண்றீங்க. இதெல்லாம் எக்ஸ்டர்னலா பிக்ஸ் பண்றது. ஆனா ஜிம்முக்கு போக விடாம தூக்கத்தையோ அல்லது சோர்வையோ பயத்தையோ எதையோ ஒண்ணு மேல போர்வை மாதிரி போத்தி உங்க வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்றது உள்ள நடக்குது. அதை பிக்ஸ் பண்ணாம நீங்க வெளியில எத்தனை ஜிம்முக்கு பணம் கட்டி ஷூ வாங்கி அந்த ஜிம்ல போட்டுக்கிற ட்ரெஸ் அத்தனையும் வாங்கி சகலத்தையும் ரெடி பண்ணாலும் அங்க போயும் அங்க ஜிம் பண்ணிட்டு இருக்கிற பொம்பளைங்களை பார்த்துட்டு இல்ல வேற யாராவது ஜிம் நல்லா ஒர்க் அவுட் பண்றவங்களை பார்த்துட்டு ஆஹா அப்படின்னு பார்த்துட்டு வருவோமே தவிர ஜிம் போவீங்க, ஒர்க் அவுட் பண்ண மாட்டீங்க. போனா கூட ஒர்க் அவுட் பண்ண மாட்டீங்க. உள்ளுக்குள்ள பிக்ஸ் பண்ணணுங்கய்யா. முதல்ல அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அன்கான்ஷியஸ் டயர்ட்னஸ், அன்கான்ஷியஸ் ஸ்ட்ரெஸ், அன்கான்ஷியஸாவே ஓடிட்டு இருக்கிற அந்த லோ பயோ எனர்ஜி, அதை பிக்ஸ் பண்ணணும். உங்க லைஃப் ஜஸ்ட் உங்களை பிரதிபலிக்குது. நீங்க எதுவா இருக்கீங்களோ அதுவா பிரதிபலிக்குது. நான் இந்த ஜிம்முக்கு போறது ஒரு சின்ன உதாரணம் சொன்னேன். இது எல்லாத்தையும் நீங்க எடுத்து பார்க்கலாம். உங்களுடைய கணவனோட இருக்கிற உறவு, இல்ல மனைவியோட இருக்கிற உறவு, இங்க இல்ல உங்களுடைய ஆபீஸ்ல உங்களுக்கு இருக்கிற உறவுகள், உங்க லைஃப் ஸ்டைல், எத்தனை பேருக்கு இது புரியுது? உங்க வாழ்க்கை உங்க மிரர் தான். உங்க வாழ்க்கை உங்களை மிரர் பண்ணுதுங்கய்யா. நீங்க எப்படி இருக்கீங்களோ அதை அப்படியே உங்க வாழ்க்கை பிரதிபலிச்சு காட்டுது. எத்தனை பேருக்கு புரியுதோ ஒரு கமெண்ட் போடுங்க. யாருக்கெல்லாம் இது புரியணும்னு நினைக்கிறீங்களோ ஒரு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் ஆழ்ந்து கேளுங்க. உங்க வாழ்க்கைங்கய்யா, நீங்களும் உங்க வாழ்க்கையும் வேற ஒண்ணுமே இல்லை. யூ ஆர் எலக்ட்ரிசிட்டி ஆர்கனைஸ்ட் இன்டு லைஃப். நீங்கள் ஒரு எலக்ட்ரிசிட்டி, லைஃபா ஆர்கனைஸ் பண்ணப்பட்ட எலக்ட்ரிசிட்டி, லைஃபா ஆர்கனைஸ் பண்ணப்பட்ட ஒரு சக்தி மண்டலம். உங்களுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு செல்லுமே எனர்ஜி யூனிட், லைக் a battery model. Each cell in you is an energy unit like a battery model. Every cell has a charge separation, negative inside, positive outside. Your body is not only chemistry, it is bioelectric patterning. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு செல்லும் உள்ள நெகட்டிவ் சார்ஜும் வெளியில பாசிட்டிவ் சார்ஜும் இருக்கிற ஒரு எலக்ட்ரிக் யூனிட்டுங்கய்யா, ஒரு எலக்ட்ரிக் எனர்ஜி யூனிட். உங்க பாடி வெறும் கெமிக்கல்ஸ் கிடையாது, ஒரு வேதிப்பொருட்களின் தொகுப்பு கிடையாது. இது ஒரு பயோ எலக்ட்ரிக் பேட்டர்ன், பயோ எலக்ட்ரிக் கட்டமைப்பு. தமிழ்ல சொல்லணும்னா உயிர் மின் கட்டமைப்பு. உங்க உடம்பு ஒரு உயிர் மின் கட்டமைப்பு. பொதுவா மக்கள் வந்து எனர்ஜி பத்தி பேசும்போது அது ஒரு வைப்ரேஷன் சொல்ல வராங்க. ஆனா இங்க லிட்டரலா நீங்களே ஒரு வைப்ரேஷன் தாங்கயா. சார்ஜ், கிரேடியன்ட், பொட்டன்ஷியல். நீங்க உண்மையில ஒரு வைப்ரேஷன்யா. ஈச் செல் carries an equivalent of 1.4 volts across nearly 50 trillion cells. உங்களுடைய ஒரு செல்லும் 1.4 வோல்ட் ஈக்குவலண்டான
எனர்ஜியை கேரி பண்ணுது வித் 50 ட்ரில்லியன் செல்ஸ். உங்க பாடி ஒரு மேசிவான உயிர் மின் அணு சாத்திய சக்தி. ஆழ்ந்து கேளுங்கள். உங்க லைஃப் எங்கயா அறிவு, இன்ஃபர்மேஷன் பிளஸ் எனர்ஜி, இந்த சக்தி ரெண்டும் மூவிங் த்ரூ ஸ்ட்ரக்சர். அவ்வளவுதாங்க உங்க லைஃபே. உங்களுக்கு இருக்கிற அறிவு ஞானமும் பிளஸ் உங்களுக்கு இருக்கிற சக்தியும் ஒரு ஸ்ட்ரக்சர்ல மூவ் ஆகுது. அதான் உங்க லைஃப். உங்களுடைய அறிவை விழிப்படைய செய்து அது உங்க எனர்ஜி மூவ் பண்ற ஸ்ட்ரக்சரை ஆர்கனைஸ் பண்ணணும்னா முடிஞ்சு போச்சுங்க, வெற்றிங்க. அது உள்ள நடக்காத வரை நீங்க வெளியில என்ன முட்டி மோதினாலும், ஒரு 4 நாள் ஜிம்முக்கு போயிட்டு படுத்துருவீங்க, ஒரு 4 நாள் கோபம் இல்லாம எல்லாரோடையும் பேசிட்டு 5ஆவது நாள் வெடிச்சு விழுந்து மொத்தமா 4 நாள் கோபத்தையும் சேர்த்து கொட்டிடுவீங்க. கிருஷ்ண கலை 3454 ஒரு அன்பர் யூடியூப்ல கொஸ்டின் போட்டிருக்கீங்க. நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே நடக்குது, பட் என்னால ரொம்ப டைம் அந்த ஸ்டேட்ல இருக்க முடியல. பிகாஸ் ஆஃப் மை ஓல்ட் லைஃப் சீக்ஸ் மீ அ லாட். அவாய்டும் பண்ண முடியல. இது எந்த ஸ்டேட் சுவாமி அப்படின்னு கேக்குறீங்க. மென்மையான வார்த்தையால் சொல்றேங்கய்யா. ரொம்ப அறச்சீற்றத்தோடு கடுமையான வார்த்தைகள் நான் உபயோகம் பண்ண விரும்பல. ரொம்ப மென்மையான வார்த்தையால் சொல்ல விரும்புற கேட்டுங்க. ஒரு ஈ நல் உணவை உண்டாலும் ஏற்கனவே மலத்தை உண்ட அந்த மனப்பழக்கத்தினால், மல வாசனையினால் மலத்தை நோக்கி மீண்டும் மீண்டும் செல்லுகின்ற மனநிலை தான் இதுங்க. அதனால தெளிந்து முடிவெடுங்கள். இந்த ஆத்மஸ்புரணம் அப்படின்னு சொல்ற இந்த சமாதி பழகுதலை உங்க தினசரி வாழ்க்கையோடையே கலந்து செய்ய துவங்குங்கய்யா. உண்மையில உங்களை சுத்தி நடக்கிற எல்லாத்துல இருந்தும் வித்ட்ரா பண்ணிக்கிறதுனால அமைதி வராது. உங்களை சுத்தி நடக்கிற எல்லாத்தையும் நோக்கி ரியாக்ட் பண்ணாம சாட்சியா இருக்கிறதுனால தான் அந்த பரமசாந்த நிலை அமையும், அந்த அகம் ஸ்புரண நிலை அமையும், தோன்றாத நிலை அமையும், சமாதி நிகழும். அதனால உங்க தினசரி வாழ்க்கை எடுத்து அந்த வாழ்க்கையோடைய அந்த செயல்பாடுகளை செய்யுங்கள். ஆனால் உள்ளுக்குள்ளும் வெளியிலும் நிகழ்பவர்களை பார்த்து எந்த ரியாக்ஷன் கொந்தளிக்காதீர்கள், வெடிக்காதீர்கள். சாட்சியாவே பாருங்க. மலத்தை நோக்கி மீண்டும் ஈர்க்கின்ற மனத்தை தவிர்த்து நிர்மலமாக, நிரஞ்சனமாக, நிர்விகல்பமாக, நிశ్చலமாக, சாட்சியாக மீண்டும் மீண்டும் பார்க்க துவங்குங்கள். ஐயா, உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு செல்லும் ஃபங்க்ஷனல் யூனிவர்ஸ்ங்கய்யா. ஒரு செல்லுக்கும் இட் ஹாஸ் மெனி ஆர்கன்ஸ். நமக்கு ஆர்கன்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு செல்லும் இட் ஹாஸ் மெனி ஆர்கன்ஸ். That organs are called organelles. The organelles, they do a specialized tasks. ஆனா ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நம்ம எல்லாருக்குமே அறிவியல் என்ன சொல்லுதுன்னா, நியூக்ளியஸ் தான் செல்லோட பிரெயின் சொல்லுது. அந்த நியூக்ளியஸ் தான் செல்லோட ஃபங்க்ஷனை கமாண்ட் பண்ணுதுன்னு சொல்லுது. ஆனா அது கிடையாது. ரியாலிட்டியில நியூக்ளியஸ் பிரெயின் கிடையாது. அது வெறும் ரிப்ளிகேஷன், ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம் தான். அப்ப செல்ல கமாண்ட் பண்ற பிரெயின் எதுன்னா உங்களுடைய கான்சியஸ்னஸ். இந்த ஈகோ சிஸ்டம் தான் செல்ல கமாண்ட் பண்ணுது. நியூக்ளியஸ் வந்து ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம், பிரெயின் கிடையாது, கமாண்டிங் சிஸ்டம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பல நேரத்துல உங்க ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம் தான் உங்களை கமாண்ட் பண்றதுனால உங்க லைஃப்ல மேஜர் கமாண்டை எல்லாம் ஜெனரேட் பண்றது உங்க ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம் தான், பிரெயினே இல்ல. பெருமான் 2 கொடுத்தாராம், மேலையும் கீழையும், சகஸ்திராரத்தையும் மூலாதாரத்தையும். ஆனா 2ல 1 தான் ஒரு நேரத்துல வேலை செய்யும்னு சொல்லி எழுதி வச்சுட்டாராம். புரிஞ்சவங்க எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. கீழே வேலை செய்யும் போது மேல வேலை செய்யாது, மேல வேலை செய்யும் போது கீழே வேலை செய்யாது. நமக்கு அந்த மாதிரி இருக்கிறதுனால செல்லோட ரீப்ரொடக்ஷன் சிஸ்டமான நியூக்ளியஸ பிரெயின் நம்ம தப்பா புரிஞ்சுக்கிறோம். செல்லோட ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம் தான் நியூக்ளியஸை தவிர கமாண்டிங் மெக்கானிசம் கான்சியஸ்னஸ் தான். ஆக்சுவலா உங்க செல்லோட கண்ட்ரோல் மெக்கானிசம், the actual control of your cells is done by perception signals generated by consciousness, not by nucleus. nucleus ஆக்சுவலா என்ன பண்ணுதுன்னா அந்த புருஷன் கான்சியஸ்னஸ் இருந்து வர சிக்னல்ஸை இன்டர்பிரட் பண்ணுது, அவ்வளவுதான். உங்க செல்ஸ் எந்த ஈகோ சிஸ்டத்துல உயிரோட இருக்கோ அந்த இன்டர்னல் என்விரான்மெண்ட்,
உங்களுடைய கான்சியஸ்னஸ், உங்களுடைய குவாண்டம் ஃபீல்ட், அது உருவாக்குற எக்ஸ்பீரியன்ஸ், அந்த கெமிஸ்ட்ரி, அது உருவாக்குற பர்செப்ஷன், இதை வைத்துத்தான், இதுதான் உங்களுடைய செல்ஸ் இயங்க வைக்குது. அதனாலதான் the way you interpret life, the way you perceive life, the way you cognize life, your energetic posture about life matters. How your consciousness approaches life matters. ஏன்னா அந்த கான்சியஸ்னஸ், அந்த எனர்ஜி ஃபீல்டுல தாங்க உங்க செல்ஸ் சர்வைவ் ஆகணும். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப நிறைய கேள்விகள் வரும். கேள்விகள் வந்தாதான் கேட்கறீங்கன்னு அர்த்தம், இல்லைன்னா எங்கேயோ போயிட்டீங்க. அந்த கேள்விகளுக்கெல்லாம் ஆஸ் நித்யானந்தா ஏஐல போய் உட்காந்து ஒன்னொன்னா கேளுங்க. எலாபரேட்டா ஏஐ பதில் சொல்லும். உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை பெற பகவான் நித்யானந்தரை கேளுங்கள். ஆஸ்க் நித்யானந்தா ஏஐ.